ராகு சிறந்த ஸ்தானத்தை கொடுப்பார். என்ன ஒரு கெடுதல் பலன் சொல்லணும், சனியால் கணவன் மனைவி பிரிவுன்னு சொல்கிறேன், இது கணவன் மனைவி சேர்த்து வைக்கும். சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. சார், நான் ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கேனே, என்ன பண்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம், தொழில், வேலையில் இருந்த குரு பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. தொட்டது தொடங்கும். எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், லாபத்தை ஈட்டிக்கலாம், இரட்டிப்பாகலாம். நரி இடது போனா என்ன, வலது போனா என்ன, குறுக்க வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு வாழறது ஒரு உன்னதமான விஷயமா இருக்கும் இந்த அஷ்டம சனியில. வியாபாரம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேலை மாற்றம் ஏற்படுறதுனால வெளியூருக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துக்கு சனி பல கெடுதல்களை கொடுக்கிறார். அது போக இந்த கிரகங்கள் நான் சொல்ற ராகு, கேது, குரு நன்மையை வாரி வழங்குகிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இவ்வளவு நாளாக சனி பகவான், இதுதான் உங்களுடைய சிம்ம ராசி, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல இருக்குது சிம்மராசி. காலச்சக்கரத்தில் உங்களுடைய ராசி 5வது ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிதேவதை சிவபெருமான், நவக்கிரகங்களுடைய தலைவருடைய ராசி. நவக்கிரகங்களுக்கு யார் தலைவர்னா சூரியன். சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ இருந்தால் தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அரசியல், அரசு வேலை, முன்கோபங்கள், இதெல்லாம் ராஜாக்கு சமமான ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசி. காலச்சக்கரத்தில் 5வது ராசி. உங்கள் ராசிக்கு தலைமை வைக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்பேற்பட்ட உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்துல இருந்தார். இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இங்கிருந்து நகர்ந்து 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். மீனத்திற்கு வரும் பொழுது அஷ்டமச்சனி அப்படின்னு பேர். அஷ்டமச்சனி நன்மையை செய்யுமா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக செய்யாது. இதில் இன்னொரு பிரச்சனை, 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது திருமணஸ்தானம் ஒரு ஜாதகத்தில். அப்போ இவ்வளோ நாளாக இருந்ததும் சரியில்லை, இப்போ வரக்கூடியதும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், தப்பு பண்ணவன் தப்பிச்சிருவான், நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த அஷ்டமச்சனியில் ஏற்படுது. அப்போது 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நமக்கு நன்மையா அப்படின்னு பார்த்தால் நன்மை அல்ல. அதே சமயம் அதே 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அந்த இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறவர் கூட இருக்கார். அப்போ சிம்மராசியான உங்களுக்கு ராகு சனி சேர்க்கை நன்மையை கொடுக்கும். ராகு சனி சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்திலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதத்தில் பயிற்சியாய் இங்கே வந்துடுவார் 7ஆம் இடத்திற்கு. அப்போ 7ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக நன்மையை கொடுக்கும். ராகு சிறந்த ஸ்தானத்தை கொடுப்பார். என்ன ஒரு கெடுதல் பலன் சொல்லணும், சனியால் கணவன் மனைவி பிரிவுன்னு சொல்கிறேன், இது கணவன் மனைவி சேர்த்து வைக்கும். குடும்ப பிரிவுன்னு சொன்னால் இது குடும்பத்தை சேர்த்து வைக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பலன் இந்த 7க்கு ராகு கொடுப்பார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி ஏற்கனவே போன வருஷமே பிரிஞ்சவனா கூட 7 ராகு வரும்போது இப்போ சேர்ந்துருவாங்க. கஷ்டங்கள் விலகும். இன்னொரு காரணம், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளால் பீடிக்கப்பட்டவர்கள், தலை, மூளை, ஸ்ட்ரோக் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வாதம், இந்த மாதிரி ஒரு டிசீஸில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விடிவு காலமாக உங்களுக்கு அமையுது. இது இங்கே பிரச்சனை 8ல் சனி வந்தாலும் 7ல் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறவரும் சிறப்பாக நன்மையை செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு பகவான் வரார். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார். 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உத்தியோகம், தொழில், வேலையில் இருந்த குரு பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. தொட்டது தொடங்கும். எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், லாபத்தை ஈட்டிக்கலாம், இரட்டிப்பாகலாம். அரசியல்வாதிகள், அரசு துறை, இவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள். ஏன்னா சிம்மத்துக்கு உண்டான ராஜா சூரியனுடைய வீடுங்கன்னா இதெல்லாம் அதிபதி. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கிடைக்காதவர்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும். ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம், பணி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும். சனி 11ல் வரும்பொழுது குரு பலன் அப்படின்னு கேட்பாங்க.
குரு பலன்கிறது வருது. கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தில் வாக்கில் கோர்ட்டு கேஸ் நீதிமன்றம் இந்த மாதிரி பிரச்சனையை இவ்வளோ நாளாக கொடுத்து வந்திருந்தார். அவர் உங்கள் ராசிக்கே வர்றதுனால கேது ஞானத்தை கொடுப்பார். ஞானகாரகன். ஞானம், தவம், ஜபம், யோகம் இதில் எல்லாம் மனசு ஈடுபடும். பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது, ஆன்மீக நாட்டங்கள், அறவழி துறையில் போகிறது இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே வரக்கூடிய சனி நமக்கு நன்மையை தரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துக்கு சனி பல கெடுதல்களை கொடுக்குறார். அது போக இந்த கிரகங்கள் நான் சொல்கிற ராகு, கேது, குரு நன்மையை வாரி வழங்குகிறார்கள். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தரக்கூடிய கெடுதலை மறைச்சு வச்சிடலாம். இதுக்கு அதை தடுத்து நிறுத்திட்டு அதற்கு மேலே நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறார். இப்போ நம்ம சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிறதில்ல. இந்த பயிற்சியாகும் பொழுது அதில் இந்த கிரகங்கள் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதற்குண்டான சனி கெடுக்கக்கூடிய சனிக்குண்டான பரிகாரங்களை நாம் எளிமையான பரிகாரங்களை செய்தால் மட்டும் போகும். இவர் கெடுக்கிறத ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கதவு இருக்குது, 3 கதவு திறந்துருக்கு, 1 மட்டும்தான் சாத்தி இருக்குது. அதை மட்டும் ரிப்பேர் பண்ணி திறந்துட்டோம்னா அது வழியாக வெளியில் போகலாம். அந்த ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிகாரம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியான நமக்கு இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுறோம்னா பிரதோஷ வழிபாடு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரதோஷங்கிறது 13ஆவது தினம், திரையோதசி தினம், அமாவாசை முடிந்து 13, பௌர்ணமி முடிந்து 13ஆம் நாள் பிரதோஷம். அன்றைய தினத்தன்று சிவபெருமானை மாலை வேளை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக இந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புக்கு நடுவில், இப்படி கொம்பு இருக்கும், கொம்புக்கு பின்னாடி நின்று வாழை தொட்டுட்டு கொம்புக்கு நடுவில் சிவனை பார்க்கணுங்கிறதா சாஸ்திரம். விஷஸ்ய விஷணம் திருஷ்டுவா சிங்க மத்தியே சதாசிவா அப்படின்னு வாக்கியம். விஷம்னா விஷபம்னா விஷபராசினா மாடு, எல்லாத்தையுமே தெரியும். விஷணம்னா வால், திருஷ்டுவானா தொடு, சிருங்கம்னா கொம்பு, கொம்பு மத்தியில் சிவலிங்கத்தை பார்க்கணும். இதுதான் அதனுடைய வாக்கியம். அப்போ இந்த அஷ்டமச்சனி தோஷத்திலிருந்து விலகலாம். நமக்கு ஒன்றும் பெருசாக படுத்த இந்த 3ம் வாரி வழங்கும். அவரும் ஒதுக்கிப்பார். அப்போது சிம்மராசிக்கு இந்த வரக்கூடிய சனி பயிற்சி 100க்கு 100% எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது. இதில் மேலும் நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம மற்ற ராசியை விட டாப்பில் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தெளிவான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். எனவே சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியை கண்டு அஞ்ச வேண்டாம். இந்த பரிகாரங்களையும் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து வரக்கூடிய சனிப்பயிற்சியை வென்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. 8ஆம் இடம் அவருக்கு வீக்கான பிளேஸ். உங்கள் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் பணப்புழக்கம், குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பார்க்க போறாரு. சிலருக்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. சார், நான் ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கேனே, என்ன பண்றது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு நீங்க குடும்பத்தை விட்டு வெளியில போயிட்டு குடும்பமே உங்களை எதிரியா பார்க்கக்கூடிய நேரம் வரும். அது மாதிரி ஒரு கஷ்டத்தை இப்ப கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த வேலை சம்பந்தமாக கஷ்டம் வரும்னு சொன்னா it is a blessing in disguise that you will get your job. உங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், வியாபாரம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேலை மாற்றம் ஏற்படுறதுனால வெளியூருக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே என்னன்னா, ஒரு நல்லது கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கெட்டதை கொடுத்து அதன் மூலமா நல்லது. இட் இஸ் அ டைம் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம், நாட் ஃபார் ரீடிங். நீங்க கத்துக்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த எக்ஸாம்லேருந்து என்ன கத்துக்க போறீங்கிறதா இப்ப பாடமே. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளற்ற வாழ்க்கையை அமையணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. யார்கிட்ட தப்பு பண்ணியிருப்பீங்களா, யாராவது சங்கடப்படுத்தியிருப்பீங்களா, அவங்கள போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறவன் பெரிய மனுஷன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு கேட்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுடைய ஈகோவை அடக்கணும். ஈகோவை அடக்கினால்தான் ராஜரிஷியான விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியா உயர்த்தப்பட்டார். அப்பேற்பட்ட உங்களுக்கு உயர்வு வரணும் அப்படின்னா அடுத்தவங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. அப்பேற்பட்ட காலம் இது. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் எதிரிகளால் சங்கடத்தை சந்திப்பார்கள். குடும்பத்தில் எதிரிகள் சங்கடத்தை சந்திப்பார்கள். அப்பா அம்மாக்குள்ள சண்டை வரும்.
கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை, இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையும் நான் சட்டிலா போகணும், நான் மரியாதையா நடந்துக்கிறோம், நான் யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறத மனசுல ஏத்திக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில இருக்கு. சரி சார், நான் இதெல்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு மனசு நிம்மதி இல்லை, எனக்கு தடுமாற்றம் இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பணப்புழக்கம் இல்லை, வேலை இல்லை, இப்படி சொல்றவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் இருக்கு. சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு சுந்தரன்னு ஒரு பேரு, அழகன்னு பேரு. அந்த அழகான ஒரு ஆஞ்சநேயரை பத்தின காண்டம் அதாவது அந்த சர்க்கம் அந்த ஃபுல் சர்க்கம் சுந்தரகாண்டம்னு பேரு. அந்த சுந்தரகாண்டத்தை வாரம் சனிக்கிழமை தோறும் 7 வாரம் 7 மாதத்துல படிக்கிற மாதிரி இதை இந்த சனிப்பெயர்ச்சி முழுக்க படிச்சுட்டே இருக்கணும். இது ஒண்ணு. 2வது துர்கா சப்தஸ்லோகி. ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், 12 ராசிக்காராலும் துர்கா சப்தஸ்லோகி சொல்லலான்னு. குடும்ப சூழ்நிலை சாதகமா இருக்கணும், எதிரிகளால் அவமானம், எதிரிகளின் மிரட்டல்களுக்கு பயம் அப்படின்னா இந்த துர்கா சப்தஸ்லோகியை படிச்சுட்டு வாங்க. இந்த யூடியூப்ல நிறைய இருக்கு துர்கா சப்தஸ்லோகி. கூகுள்ல சர்ச் பண்ணா டெக்ஸ்ட் கிடைக்கும். ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசான்னு ஆரம்பிக்கும். இது முடியும் பொழுது அந்த முடிகிற லைன்ல என்ன வரும்னா, என்னுடைய எதிரிகள் விநாசனமாகட்டும். விநாசனம்னா கெட்டு போகணும்னு இல்லை, அவர்களும் திருந்தட்டும் தான் அந்த மந்திரமே இருக்கும். அப்பேற்பட்ட ரோகங்கள் இல்லாத வாழ்க்கை அமையறதுக்கும் அந்த துர்கா சப்தஸ்லோகி உங்களுக்கு துணை இருக்கும். இதை பண்றது தவிர, இது 2ம் மந்திரம், சுந்தரகாண்டம் பிளஸ் துர்கா சப்தஸ்லோகி. 3வது பைரவர். நாய்கள் உங்க வீட்டை சுத்தி எங்கெல்லாம் நாய் இருக்கோ, அதுவும் கருப்பு நாய் இருந்ததுன்னா அந்த கருப்பு நாய்க்கு போகும்பொழுதெல்லாம் பிஸ்கெட் போட்டு போங்க. என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, போற வழியில் நம்ம போகும்போது பின்னாடியே வரும். உங்களுக்கு பைரவர் தான் துணை இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு பைரவரின் அனுகிரகம் அவசியம் தேவை. அதனால கருப்பு பைரவர் எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல விசேஷம் கருப்பு. பைரவருக்கு பிஸ்கெட்டோ சாப்பாடோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு போட்டுட்டு போங்க. அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் விலகும், குடும்ப சூழ்நிலை சாதகமா மாறும். சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த 2.5 வருட காலகட்டமும் உங்களுக்கு ஒரு டஃப் சேலஞ்சிங் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம். அந்த ஹிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், உங்களோட மைண்டை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் உண்மையை சொல்கிறோங்க. எனிவே, இப்போ சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் லார்ட் ஆஃப் 6 and 7. அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இப்போ என்ன பாவத்துக்கு போறாரு அப்படின்னா 8ஆம் பாவத்துக்கு போறார். இந்த 8ஆம் பாவத்துக்கு போற சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளதை சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி பரிகாரமும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவார். எப்படி? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கலி வேலையில், அது 2வது நம்ம சொல்லலாம். குடும்பம் தானே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்தை சொல்லலாம். குடும்பத்தில் பிள்ளைங்க ஒரு அடலசன்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் என் பசங்க நான் சொல்கிற பேச்சா அப்படியே கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு மீறி பேச மாட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் நான் சொல்கிறத மீறி பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாருமே அதுக்கு உள்டாவாயிடும். எப்படி அப்படின்னா எல்லாருமே நம்மளை ரொம்ப துச்சமாக நினைப்பாங்க. நம்ம பேசினா அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. பசங்க நம்மளுக்கு சுத்தமாக அடங்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பாருங்கள், நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி ஜென்ஸு உங்கள் ஃபேமிலியில், லேடிஸு உங்கள் ஃபேமிலியில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உங்களை தலைக்குனிவு அப்படின்றத ஏற்படுத்துவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க. வெளியே சொல்ல முடியாது, அடிச்சா திருப்பி அடிப்பாங்க, வெளியே சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் இல்லை, சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சிம்மத்துக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். கௌரவத்தை விடுறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதெல்லாம் சகிச்சுப்பீங்க. சகிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. குடும்பத்தில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பிள்ளைங்க ஒரு வயசு பிள்ளை இருக்குது, பொண்ணு இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதத்துலையுமே ஈக்குவாலிட்டி அப்படின்றது இருக்காது. இது நான் சொல்கிறது ஜாதி மதத்தில் சொல்லலைங்க, காசு பணத்தில் சொல்லலை. ஜாதி மதம் காசு பணம் இதையும் மீறி நம்மளுக்கு ஒரு சமம் அப்படின்ற ஒரு இருக்கு பார்த்தீங்களா. நல்ல குடும்பம், அது குடும்பமே பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க, நிறைய வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்து பிள்ளைங்களோட சவகாசம், ஒரு லவ், அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவன் இல்லை, இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. 2வது, ஆல்ரெடி புதுசாக வரல, 10 வருஷம் 15 வருஷமாக அவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அவங்களுக்கும் எனக்கும் சுத்தமாக பிடிக்காம போச்சு. அவங்க என்னை பார்த்தாலே இந்த எலியும் பூனையும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரியும் வரும்.
மூணாவது, நம்ம இருக்கிற வீடு, சரௌண்டிங்ஸ், என்னமோ காரணமே தெரியாது, ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அந்த சின்ன விஷயத்தை வச்சு பகையாளி, எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, சைடு வீடு, எல்லாம் எந்த விஷயமே இல்லை, திடீர்னு பகை, இந்த மாதிரியும் ஏற்படும். தேமேன்னு வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒன்று சிவனேன்னு வாழறது அப்படின்னா சிவனை நினச்சிக்கினே வாழறது, ப்ராப்ளமே இருக்காது. இல்லைன்னா தேமேன்னு வாழறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது யார் என்ன சொல்கிறது, நரி வந்து இடது போனால் என்ன, வலது போனால் என்ன, குறுக்க வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு வாழறது ஒரு உன்னதமான விஷயமா இருக்கும் இந்த அஷ்டம சனியில். பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க, பெரிய லெவலில் புதுசாக தொழில் செய்யாதீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணாதீங்க, மூணாவது நபரை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, பெருசாக யாரையும் நம்பாதீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். ஒரு அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அவசரம் இல்லாமல், சிவனேன்னு யோசிச்சு தெளிவாக நிதானமாக இறையருளோடு கடக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி ஈஸியாக கடந்து போயிடும். கவலைப்பட வேண்டாம்.